இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ அட்வான்ஸ் அமௌண்ட் எப்படி ஆன்லைன் மூலமாக வித்ட்ராவல் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஈஸியாக மொபைலை பயன்படுத்தி பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் செய்து கொள்ள முடியும். இதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இபிஎஃப்ஓன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. இபிஎஃப்ஓ யுஏஎன் லாகின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே யூனிஃபைட் போர்ட்டல் மெம்பர் இபிஎஃப் இந்தியா.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா யுஏஎன் பாஸ்வேர்ட் சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு யுஏஎன் நம்பர் இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா கோடை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆகிறதுக்கு முன்னாடி பிஎஃப் அக்கௌண்ட் கூட லிங்கான மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா நான் ஓடிபி தப்பாக என்டர் பண்ணலாம் இந்த மாதிரி ஷோ ஆகுது. கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜாக ஷோ ஆகும். இதில் யுஏஎன் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். லெஃப்ட் சைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதிலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே கிளைம் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சர்வீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் ஆன்லைன் கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர், யுஏஎன் நம்பர், உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய பேன் நம்பர், நீங்கள் ஜாயின் பண்ண டேட், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. கடைசியாக ஐ வாண்ட் டு அப்ளை வந்துச்சு பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறதால நம்ம அட்வான்ஸ்க்கான ஃபார்ம் தான் செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உங்களோட மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு பர்பஸ் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் இல்னஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. இல்னஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் தான் உடனடியாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகும். 3 to 5 டேஸ்க்குள்ள அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். 5000 என்டர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயோடைய ஃபுல் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸ்ட்ரீட் நேம், ஹவுஸ் நம்பர், அடுத்ததாக உங்களோட ஸ்டேட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட சிட்டி நேம் 6 டிஜிட் பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அல்லது செக் புக் 2ல் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் உங்களோட நேம் அதேமாரி நேம் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அக்கௌண்ட் நம்பர், ஐபிஎஸ்சி கோட் 2மே கிளியராக தெரியணும். அது நீங்கள் அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். கரெக்டாக அப்லோட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிங்கன்னா ஆதார் ஓடிபி கெட் சொல்லி இருக்கும். கெட் ஆதார் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ண பிறகு பிஎஃப் ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அந்த அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு உங்களுக்கான அமௌண்ட் வந்து செட்டில் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக பிஎஃப் வித்ட்ராவல் அமௌண்ட் ஆன்லைனில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.